தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் we have surpassed India's GDP also, growth rate also. அது ஒன்று பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. We must thank all of them. இந்த ஜிடிபி வந்து இவ்வளோ growth இருந்தாலும் தமிழ்நாடு டெட் இருக்கு, ஹியூஜ் டெட். ஸோ வாட் இஸ் த ரீசன் behind it? இவ்வளோ பெரிய ஸ்டேட். See, now we are number 2 in the India's ranking of among all states. We are after Maharashtra. But we are in 10 lakh crore debt. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. That the economy is doing well, but something wrong is happening in treasury management. கூகுளோட சேர்மன் இஸ் தமிழியன். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஆந்திரா, வைசாக் பெட்டர். ஆனால் ஹி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டேட். எப்படி விட்டவங்க? மேபி பாலிசி இஸ் நாட் கரெக்ட். தமிழ்நாடு எடுத்துக்கங்க. லாஸ்ட் 5 years not a single investment has come. Maybe few. But comparing to the size of the state and ranking of the state, I think we have left a lot of opportunities. A lot of industry longing for investments in Tamil Nadu. IT sector, for example, Bangalore full ஆகிடுது. இப்போ ஹைதராபாத் போயிட்டாங்க டக்குன்னு. ஏன்னா we were very slow in our approach. இவனை போய் பாரு, அவனை போய் பாரு, அதெல்லாம் கூடாது. சிங்கிள் விண்டோ, ஒரே ஆள். He'll get all the process done for you. That's all. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து மணி இது கெயின் பண்றோம் அப்படின்னா அதை கடன் அடைக்க கொடுக்குறோம். ஓகே, இந்த ஃப்ரீயா இந்த இலவசங்கள்லாம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்? ஹானஸ்டா வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ, ஃப்ரீபீஸ் வந்து மக்களை சோம்பேறியாக்கும். எனக்கு என்னமோ அந்த ஃபேஸ், அந்த சாரிஸ்மா, ஐ எம் நாட் அ கை ஹூ கெட்ஸ் அட்ராக்டட் பை தட். பட் ஒரு எனர்ஜி பாடி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்க. பண்ணணும் அந்த வெறியில் இருக்கிறவர். இங்கே வந்து என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு சினிமா டைலாக் அடிப்பார். இங்கே அதை பண்ணணும். நான் முதல்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கீம். இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் அ கொஸ்டின் மார்க். லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொன்னாங்க. இது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. MBAக்கு வந்து வேலை கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக ஒன்ஸ் தே கெட் இன் டு த ஸ்கில் ப்ரோக்ராம், தே கெட் 40-50K salary, இமீடியட் பிளேஸ்மெண்ட். நான் பிளேஸ்மெண்ட் அஷ்யூர் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் பிளேஸ்மெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பிளேஸ் ஆயிருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன். இது எப்படி நடக்குதுன்னா ஸ்கில்ஸ். Hey there people, this is Manjula Govindan. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார சிச்சுவேஷனை பற்றின ஒரு இன்டெப்த் கான்வர்சேஷனுக்காக இன்னைக்கு என் கூட BRK சாஃப்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட், கோஆப்ரேட் கிளினிக் அண்ட் BRK சாஃப்டோட CEO மற்றும் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் 40க்கும் மேற்பட்ட ஃபினான்ஷியல் ப்ராடக்டை ரைஸ் பண்ணவர், ஆல்சோ அ கோஆப்ரேட் அண்ட் டர்ன் அரவுண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்டான மிஸ்டர் B. ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் வந்து அரசியலை திரும்பி பார்க்குறதுக்கு காரணம் அப்படின்னாலே விஜய் சார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண நிறைய இன்டர்வியூஸில் வந்து ஒரு தனிநபர் அவங்களுடைய வருமானத்தை ஈட்டுறதுக்காகவும் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது ஒரு பர்சனல் ரீதியான ஒரு டிஸ்கஷனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி முற்றிலும் மாறுபட்ட ஒரு டாபிக் அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போது நிறைய பேர் வந்து அதுவும் இல்லாமல் மேனிஃபெஸ்டோவில் விஜய் சார் சொன்ன விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, ஃபினான்ஷியல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. தனிநபருக்கு ஒரு கேள்விகளும் எழ ஆரம்பிக்குது. நாட்டினுடைய பொருளாதார நிலை என்னவா இருக்குது, என்னவாக போகுதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய பார்வையிலிருந்து. ஃபண்டமெண்டலாக ஒரு எக்கனாமிக் மெஷர் அப்படின்னு எடுத்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிடிபியை போடுவேன். தட் இஸ் மோஸ்ட் குரூஷியல் கவுண்ட் ஃபார் எனி கண்ட்ரி, நாட் ஒன்லி ஸ்டேட். எனி கண்ட்ரி எக்கனாமிக் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ் எது எடுத்தாலும் அந்த ஜிடிபி தான் கான்ட்ரிபியூஷன். இந்த ஜிடிபிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ரூடாக சொல்கிறேன். இட்ஸ் எக்கனாமிக் பேராமீட்டர். இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் க்ரோத், இதான் வந்து அல்டிமேட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இது ரெண்டு வளர்ந்தால் தான் ஒரு நாட்டு வளர்ச்சின்னு அர்த்தம். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் we have surpassed India's GDP also, growth rate also. அது ஒன்று பண்ணியிருக்கோம். இந்த நாட் தட் இதில் வந்து பாலிசி ஒரு கான்ட்ரிபியூஷன் தானும், ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் ஒவ்வொரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டும் இது கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. We must thank all of them. பட் என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிடிபி வந்து இவ்வளோ growth இருந்தாலும் தமிழ்நாடு டெட் இருக்குது, huge debt. So what is the reason behind it? இது பார்த்தீங்கன்னா there are two factors. One factor which I think is treasury management, which is very crucial for any government to என்ன சொல்லலாம்னா, ஒரு வேஸ்ட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எதிரியான ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, அது கடைசியில் வந்து வைபிலிட்டி இருந்திருக்காது, ஷட் டவுன் பண்ணுறது. கம்பெனிஸ் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, ஊட்டியில் ஒரு யூக்லிப்டஸ் காட்டே ஆயிடுச்சாங்க. அன்றைக்கி இன்வெஸ்ட் பெருசாக ஆக்டிவிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் யாரும் பெரிய ஆக்டிவிஸ்ட் தான் கிடையாது. ஸோ ஹியூஜ் காட்டே வச்சாங்க, அங்கே பெரிய பிரச்சனை நடந்தது. அப்புறம் தே செட் நோ திஸ் ப்ராஜெக்ட் இஸ் நாட் வைபிள் ஹியர்னு ட்ராப் பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட்டை. மரத்தை வெட்டு தான் மிச்சம். ஸோ நம்ம என்வரான்மெண்ட்டும் அடி வாங்கிட்டு மரத்தை வெட்டு தான் மிச்சம். அப்புறம் ரீப்ளான் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, தட்ஸ் டிஃபரெண்ட் இஷ்யூ. பட் வளர்ந்த ட்ரீக்கும் வளர போகிற ட்ரீக்கும் வித்தியாசம் இருக்குது என்வரான்மெண்ட் வைஸ். இந்த மாதிரி வேஸ்ட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது கம்பெனி தே கேன் அஃபோர்ட் ரைட் ஆஃப். பட் நமக்கு ஒவ்வொரு காசும் முக்கியம், ஏன்னா இட்ஸ் பப்ளிக் மணி. ஸோ அந்த மாதிரி இதான் வேஸ்ட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கலாம், பணம் அறியாமல் வெளில போயிருக்கலாம், லீக்கேஜ் ஆஃப் இன்கம் சொல்லுவோம். ஸோ தேர் ஆர் ஃபியூ பேராமீட்டர்ஸ் விச் மேக்ஸ் ஸ்டேட் டெட் ட்ரிவன் ஸ்டேட். அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேட். See, now we are number 2 in the India's ranking of among all states. We are after Maharashtra. But we are in 10 lakh crore debt. நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது. So which means that the economy is doing well, but something wrong is happening in treasury management. பொலிட்டிக்கல் ரீதியாக வந்து ஒரு விமர்சனம் வைக்கலாம், எதுக்கு இவ்வளோ கடன் வாங்குனீங்கன்ற மாதிரியான ஒரு கிரிட்டிசிசம் வச்சாலும், இப்போ ஒரு நார்மல் பீப்புளாக ஒரு கேள்வி இருக்குது, ஓகே வாங்கியாச்சு, இது எப்படி சரி பண்ணணும்
அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதை சரி பண்ண என்னென்ன வேஸ் இருக்குது இப்போதைக்கு? சரி பண்ண வேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பேராமீட்டர்ஸ் தான். வி ஹவ் டு ஓவர் பெர்ஃபார்ம் இன் சென்ஸ் எவ்ரி இண்டஸ்ட்ரி விச் கவர்மெண்ட் இஸ் ரன்னிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஆவின், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்பிஎல், ஆர் ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு மினரல்ஸ், சுகர் ஃபேக்ட்ரிஸ், கவர்மெண்ட் ஓன் கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ்லாம் வந்து are supposed to perform very well. Milk is a beautiful product, always profit making. ஆனால் we are showing huge losses in Avid. ஏன்? அதான் பிரச்சனை எங்கன்னா ஒன்று அவங்க ப்ரொடக்டிவிட்டி தப்பா, இல்லை தி ட்ரெஷரி மேனேஜர் அங்கேயும் பிரச்சனை இருக்கா? ஸோ there are a lot of unanswered questions in that place. So in fact one of the early speeches of present CM Mr. Vijay, அவர் என்ன சொல்கிறார், நான் வந்து I want to probe into it, I want to create a white paper, நிதி அறிக்கையை ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறார், which I think is correct. ஏன்னா ஒரு கம்பெனியை டேர்ன் ஓவர் பண்ணுறோன்னு வச்சுப்போம், அந்த கம்பெனியில் வந்து என்ன பிரச்சனை தெரியாத டேர்ன் ஓவர் முடியும். இப்போ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ கம்பெனியில் நிறையா பர்ஃபார்ம் சரியாக பண்ணல, ஒன்று என் ப்ராடக்ட்டில் வந்து பிரச்சனை இருக்கும், மை குவாலிட்டி மைட் நாட் பி அப் டு த மார்க்கெட் லெவல்ஸ், அக்செப்டபிள் லெவல்ஸ், ஆர் சேல்ஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், இல்லை 10 பிளேயர் எக்ஸ்ட்ரா வந்திருப்பான், ஸோ ஐ கான்ட் ஸ்டாண்ட் த ப்ரைஸ் வார் இல்லையா? ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த யார் டேர்ன் ஓவர் பண்ண போகிறாங்களோ அவங்களோட மெயின் ஜாப் என்னென்னா இந்த கம்பெனி ஏன் கேஷ் ஃப்ளோ குறைஞ்சது, டியூ டு வாட் ரீசன் இஸ் திஸ், இது ப்ரோப் பண்ணால் தான் நடக்கும். ஸோ ஹீ இஸ் கரெக்ட் இன் அ சென்ஸ் தட் எஸ் ஐ நீட் டு ப்ரோப் இன் டு மேபி ஹி ஹஸ் சீன் ஃபினான்ஸ் அஸ் அ மேஜர் டிவிஷன். டீடைல்டு அனாலிசிஸ் வேணும், கண்டிப்பாக வேணும். அது மேபி லீக்கேஜாக இருக்கலாம், இட் குட் பி வேஸ்ட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் would have been made, தெரியாது. ஸோ அது ப்ரோப் பண்ணாலும் தெரியும். ஸோ ப்ரோப் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், எங்கே பிரச்சனை கண்டுபிடிச்சிருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் அஸ்யூம் ஆன் த ப்ரோப் லீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, பிரச்சனை வந்து ப்ரொடக்டிவிட்டி ப்ராப்ளம். ஸோ ஆவின் இஸ் டேக்கிங் ஸோ மச் ஆஃப் மணி அவுட் ஆஃப் தி அடிஷனல், நாங்கள் வந்து ஒரு கிராண்ட் மாதிரி கொடுக்குறோம், ஆவினுக்கு வந்து ஹெல்ப் பண்ண சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு, டிஎன்பி சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் தென் யூ மஸ்ட் ப்ரோப் இன்டு வாட் இஸ் ஆவின் டூயிங், கரெக்ட்? ஸோ அப்போது சப்போஸ் ஆவினில் வந்து சரியாக்குனா இப்போ அடுத்தது என்னென்னா, ஸோ வாட் இஸ் த சொல்யூஷன் ஃபார் மீ டு இன்க்ரீஸ் த இன்கம் இல்லையா? அங்கே ஒரு கொஸ்டின் வரும், ப்ரைஸ் ஏற்றலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம், கரெக்டாக? இப்போ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னாலும் இது வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் அடிக்கும் இல்லையா? ஒரு அப்பர் கிளாஸில் இருக்கவங்களுக்கு ஓகே, அவங்க எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்பாங்க, மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க இல்லையா? இப்போ ப்ரைஸுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் ஒன்றும் எல்லாருக்கும் ப்ரைஸ் அஃபெக்ட் பண்ணும். நான் 10 ரூபா ஏர்ன் பண்ணுறேன்னா அவன் பைசா தான் 975 ஆகிடும் சேவிங், கரெக்ட்? ஸோ எல்லாருக்கும் அடி வாங்கும். அஃப்கோர்ஸ் லோவர் மிடில் கிளாஸ்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபெக்ட் வாங்க. பட் இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் மட்டும் சொல்யூஷன் கிடையாது. ப்ரொடக்டிவிட்டி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்றைக்குமே வந்து காஸ்ட்ஸ் கம்ப்யூட் பண்ணுவோம். எப்படி கம்ப்யூட் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் லேட்டஸ்ட் டேக் மார்க்கர் பென். இப்போ அந்த மார்க்கர் பெண்ணை பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியும்னா அதில் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் போயிருக்கு, ரா மெட்டீரியல்ஸ் எல்லாம் போயிருக்கும் தெரியும். பிளாஸ்டிக்ஸ் போயிருக்கும், அந்த நிப் பண்ணுற அந்த இங்க் வேணும், அப்புறம் ஃபிலிம் ரோல்ஸ் வேணும், ஏன்னா இப்போ வெளில ஒட்டுறாங்க இல்லையா அந்த பர்டிகுலர் பிராண்டோட. இந்தனா தீஸ் ஆர் ஆல், ஸோ யூ கேன் ஐடென்டிஃபை த ரா மெட்டீரியல். அப்போது எனக்கு என்ன வேணும்னா ஒரு பேனா மார்க்கர் பென் பண்ணுறதுக்கு ஐ நீட் சே 5 பிளாஸ்டிக் மோல்ஸ், கரெக்ட்? அப்போ 2 பண்ணதுக்கு 10 வேணும், 3 பண்ணது 15 வேணும். ஸோ இதுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட்னு ஒன்று போகணும், விச் வேரிஸ் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக இந்த ரா மெட்டீரியல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், கரெக்ட்? இதில் கான்ட்ரி ஒன்று ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஒன்று இருக்குது. ஃபிக்ஸ் காஸ்ட் என்ன, இப்போ அந்த கம்பெனிக்கு நான் CFO, எனக்கு 1 லட்சம் சம்பளம்னு வச்சுக்கோங்க மாதம். கம்பெனி நடந்தாலும் நடக்கலைன்னா எனக்கு 1 லட்சம் கொடுத்தாகணும். இங்கே ப்ரொடக்ஷன் குறைஞ்சுன்னா ரா மெட்டீரியல் குறையும், ஆனால் இது என்ன குறைஞ்சாலும் ஜாஸ்தி ஆனாலும் எனக்கு 1 லட்சம் சம்பளம் வேணும், கரெக்ட்? ஸோ மை காஸ்ட் இஸ் ஃபிக்ஸ்ட், ரெண்ட் இல்லையா, இதெல்லாம் ஃபிக்ஸ் காஸ்ட். ஸோ தேர்ஃபோர் இந்த ரா மெட்டீரியல் வேரியபிள் காஸ்ட் மைனஸ் ஆக போக, தட் இஸ் சேல்ஸ்லேருந்து மைனஸ் ஆக போக பாக்கி என்ன அமௌண்ட் இருக்கோ அது எவ்வளோ ஃபிக்ஸ் காஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தான் கான்ட்ரிபியூஷன் பேர். இதே மாதிரி ஆவின் கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரூவ் பண்ணோம்னா ஐ திங்க் சம்படி ஹூ கேன் ஒர்க் இட் அவுட் ப்ராப்பர்லி. ஸோ வி கேன் மேக் ஆல் திஸ் கவர்மெண்ட் ஓன்டு கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் தான் ஸ்டேட் அண்டர்டேக்கிங்ஸோட ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணுறான், விச் வில் பி டைரக்ட் ரெவன்யூஸ் இன் டு தி கவர்மெண்ட்ஸ் கிட்டி. ஸோ டிவிடெண்டாக வரும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இட் வில் இன்க்ரீஸ் தி ரெவன்யூ மாடல்ஸ் அதர் தேன் ஜென்ரல் ரெவன்யூஸ் லைக் யுவர் GST ஷேர் ஃப்ரம் தி சென்ட்ரல் ஆர் எனி ஆர் தி நீங்கள் ஃபைன்ஸ் நடக்கிறது. இப்போ போலீஸ் நீங்கள் தாண்டினா ஃபைன் போடுறாங்க இல்லையா, தட்ஸ் கவர்மெண்ட் ரெவன்யூ, கரெக்ட்? ஸோ சினிமா போனால் அதுக்கு there is a tax, road tax. The government has to look at all these revenues, a pool of revenues எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு அதை வச்சுட்டு how do I look at turnaround is the call the CM has to take. தமிழ்நாட்டோட அதிகபட்ச ரெவென்யூ எங்கேருந்து வந்து பார்க்கும்போது டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது டாஸ்மாக்ஸ் தான். ஸோ ஒரே நாளில் 717 கடைகளை மூடுறோம் அப்படிங்கிறப்போ இன்னும் அந்த ரெவென்யூ வந்து அடி வாங்குது இல்லையா, அதை எப்படி ஈடு பண்ண முடியும்? ரெவென்யூ வந்து ஈடு பண்ணலாம். there is a lot of scopes. For example, நீங்கள் ஒன்றும் இல்லைம்மா, you look at the state, lot of uncultivated barren lands,
ஹியூஜ். இதில் என்னன்னா எனக்கு வந்து மேஜர் எக்கனாமிக் பேராமீட்டர் another parameter லுக் அட் இஸ் per capita income சொல்லுவோம். ஒரு சராசரி மனுஷன் எவ்வளோ earn பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakh rupees. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஒவ்வொரு தமிழனும் earn பண்ணுறது 2 lakh rupees. Now the question is whether freebies is taken into account. இப்போ மாதம் விமென்க்கு வந்து they give 1000 rupees, இப்போ 2500 rupees வரிசையாக கொடுக்குறாங்க இல்லையா, அதுவும் per capita income ஆட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத ஒரு another question. எக்கனாமிக் சர்வே எப்படி கொண்டு போகிறாங்க அதை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு question to be answered. பட் எதுக்கு சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் இஷ்யூஸ்லாம் per capita income இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஆப்ஷன்னா யூ forget the freebies. இன்க்ரீஸ் பண்ண ஒரே ஆப்ஷன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் therefore the revenue share for them அதை இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் growth, வேலை வாய்ப்புகள். ஸோ how do I make the industrial growth? So by inviting large companies to invest in India. For example, நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சுன்னா which I was shocked honestly இந்த ப்ரீவியஸ் ரெஜிமில் கூகுளோட சேர்மன் இஸ் தமிழன். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவார்? ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் கிடையாது, ஆந்திரா வைசாக் போயிட்டார். பெருமையாக சொல்கிற ஒரு கான்ஃபரன்ஸில் நான் வைசாக்கில் வந்து எங்கள் இதில் ஐஐடி கராக்பூரில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அது வழியாக போவேன். இப்போ வைசாக் பார்த்து டோட்டலாக டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு பெருமையாக சொல்கிறார். ஆனால் ஹி பிலாங்ஸ் டு ஆர் ஸ்டேட். எப்படி விட்டோம் அவரை? மேபி பாலிசி இஸ் நாட் கரெக்ட். இதில் என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிங்கிறது வந்து இட் மஸ்ட் பி சிங்கிள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ரிலாக்ஸ்ட் இட் ஹெவிலி. ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் த பிரைம் மினிஸ்டர் ஜாப் வந்து போயிட்டு ஹி கேன் சைன் அப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் he has visited so many countries. He's brought in a few $1 billion of investments into India. அவர் போய் நீ தமிழ்நாட்டில் போடு, பெங்களூரில் போடு, வைசாகில் போடணும் அவர் போய் சொல்ல மாட்டார். It's not his job. His job is to bring them in. இப்போ யார் போய் அதுக்கு போட்டி போடணும்? ஸ்டேட்ஸ். அதாவது தமிழ்நாட்டில் வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை கிடையாது, எதுவுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க. நைஸ் என்விரான்மெண்ட், எக்ஸலன்ட் கல்ச்சர். வந்தாரை வாழ வைக்கணும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அவங்க வர வைக்கணுமே, வந்தாரை தானே வாழ வைக்கிறது. அவங்க எப்படி வர வைக்கிறது? அதுக்கு you must take initiative. I think the CM will do very well in this because see I think he understands he has a spark in him and that's what I could feel. டக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு, என்ன ஒன்று டக்குன்னு தெரிஞ்சுக்கிறாரு. He is reacting immediately from what clippings we saw. See, I have not seen him personally, but from what I can see from the pictures or what I can see, what I heard about him through many sources is that he is very smart in sense of படிச்சவர். என்ன இருந்தாலும் ஆல்சோ ட்ராப் அவுட்னு சொல்கிறாங்க. பட் காலேஜ் வரைக்கும் போயிருக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஹி ஹேஸ் அ ஸ்பார்க் டு அண்டர்ஸ்டாண்ட். அல்டிமேட்லி ஒரு சிஎம் ஆர் மினிஸ்டர்ஸ்னு எடுத்தீங்கன்னா கமிட்மெண்ட் டு பீப்புள் இருந்தாலே போகிறோம். அந்த ஸ்பார்க் தான் உங்களுக்கு வந்துடும். யூ மஸ்ட் பி க்ளீன் அண்ட் யூ மஸ்ட் பி கமிட்டட் டு தி பீப்புள் ஹூ voted for you. Not only for them but the entire state because you are responsible for the entire state. I think he should do well நினைக்கிறேன் நான். இவ்வளோ விஷயங்கள் கையில் இருந்தும் ஏன் இந்த ஃப்ளாஸ் இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது, ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராக இருக்கும்பொழுது அஸ் அ சிஎம்மாக அவர் இப்படி ரெகுலேட் பண்ணார்னா நம்மளுடைய கடன்களை வந்து ஈஸியாக குறைக்க முடியும் அப்படின்னா என்னென்ன வேஸ் இருக்குது அவருடைய கண் முன்னாடி? ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிப்போம். ஒன்று வந்து இப்போ நான் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும். ப்ராப்ளம் இஸ் ப்ரெசென்ட் அண்ட் ஃபியூச்சர் எப்படி சால்வ் பண்ணும். இது ரெண்டாக பிரிச்சுப்போம். ப்ரெசென்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் ஒன்லி ஒன் வே அவுட். ஒன் இஸ் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் தி சென்ட்ரல். தட் மஸ்ட் பி வெரி ஸ்ட்ராங். டிஃபரன்சஸ் இருக்கலாம், டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம், ஆன் கொள்கை ரீதியாக டிஃபரன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் as long as see what I saw from the central government's attitude towards state பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து என்னன்னா he is absolutely clear. See that will not come in the way. அது வேற இது வேற, இது பாலிடிக்ஸ், இது மக்கள். அவர் அது தெளிவாக இருக்கார். ஸோ நீங்கள் அது தெளிவான பாதைக்கு நீங்களும் போகணும். யூ மஸ்ட் பி இன் இஸ் வேவ்லென்த் இன் திஸ் அட்லீஸ்ட் திஸ் இஷ்யூ. இதில் போய் பாலிடிக்ஸ் மிங்கிள் பண்ணக்கூடாது. கரெக்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் பெங்கால் பழைய சீஃப் மினிஸ்டர் வந்து ஷீ செட் ஐ வில் பி இண்டிபெண்டன்ட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் வாண்ட் தட், ஐ டோன்ட் வாண்ட் திஸ்ங்கிறாங்க. ஸ்டேட் என்னாச்சு? கரெக்டாக வெஸ்ட் பெங்கால் எவ்வளோ பெரிய ஸ்டேட்டாக வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தது, எங்கே போச்செல்லாம்? ஹூ லாஸ்ட்? இட்ஸ் பீப்புள் ஹூ லாஸ்ட். இட் இஸ் நாட் த சிஎம். கரெக்ட். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துக்கங்க. லாஸ்ட் 5 years not a single investment has come. Maybe few. But comparing to the size of the state and ranking of the state, I think we have left a lot of opportunities. 5 years மட்டும் சொல்ல மாட்டேன். Last 15-20 years, what we could have achieved, we have not achieved even 10% or 5% of it. அது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். See, இந்த ஸ்டேட்டில் வந்து அக்ரி இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு போகலாம், பெருசாக கொண்டு போகலாம். பிகாஸ் அக்ரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் ஆர் லாங்கிங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அக்ரி செக்டர் இன் இந்தியா. ஒன்று. சிமிலர்லி ரைஸ் போன் தஞ்சாவூர் சொல்கிறோம். நிறைய பேர் இண்டஸ்ட்ரி போடுறாங்க. இண்டஸ்ட்ரியை போட்டு லேண்டை ஊற்றுறாங்க, இண்டஸ்ட்ரி போடுறாங்க. கடைசியாக ஹூ இஸ் த லூசர்? இண்டஸ்ட்ரியும் என்பி ஆகிடுது, லேண்ட் இஸ் நாட் புட் டு யூஸ், கிராப்பும் போயிடுது. ஸோ எனக்கு வர வேண்டிய ஃபுட் வர மாட்டேங்கிறது. அந்த சர்ப்ளஸ் ஃபுட் இருக்கும்ல, வரலையே, ஏன்னா அதில் இண்டஸ்ட்ரி போட்டாச்சு. ஸோ மோர் அண்ட் மோர் இண்டஸ்ட்ரீஸ் கம், இட் இஸ் வெரி குட். பட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இட் மஸ்ட் பி என்கரேஜ் மோர் இன் ட்ரைலேண்ட்ஸ் மோர் தேன் இன் தி வெட்லேண்ட்ஸ். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரும். வெறும் இண்டஸ்ட்ரி லேண்டு, வெட் லேண்டு, ட்ரை லேண்ட் சொன்னால் போகாது. வச்சு என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்துங்க. நாட் அ சிங்கிள் மட் இஸ் வேஸ்டட். நாட் அ சிங்கிள் மட் இஸ் வேஸ்டட். இங்கே எவ்வளோ இருக்குது. சும்மா ரோட்டில் போங்க மேடம், இப்போ ஹைவேல போங்க,
இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பாருங்கள் வேறு என்ன இருக்கும். இதெல்லாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் நம்ம அதை மிஸ் பண்ணுறோங்கிறது தான் திருப்பி சொல்கிறது. மிஸ் பண்ணுறோம் பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லைங்கிறது தான் ஒரு இது. பட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு நீங்கள் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். சிங்கிள் விண்டோ கொண்டு யூ மஸ்ட் பி ஃப்ரெண்ட்லி டுவர்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரி லாங் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஐடி செக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்லாம் ஃபுல்லாக எடுத்துப்போம். ஸோ தே ஹேவ் டு கம் டு ஆல்டர்னேட்டிவ் பிளேஸ். ஹைதராபாத் போயிட்டாங்க டக்குன்னு. எனக்கு யூஆர் வெரி ஸ்லோ இன் ஆர் அப்ரோச். இவனை போய் பாரு அவனை போய் அதெல்லாம் கூடாது. சிங்கிள் விண்டோ ஒரே ஆள் ஹில் கெட் ஆல் த ப்ராசஸ் டன் ஃபார் யூ. தட்ஸ் ஆல். ஆனால் பெங்களூரில் வந்து ஐடி கம்பெனிஸ் இருக்கிறது கிளைமேட்டுமே ஒன் ஆஃப் த ரீசன் இல்லையா? தமிழ்நாட்டோட கிளைமேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்னென்ன மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வரலாம்? எல்லா இண்டஸ்ட்ரியும் வரலாம். சி நோபடி இஸ் பாத். ஏமா சரி வெளில 40 டிகிரி இன் வாட் ரூம் ஆர் யூ சிட்டிங்? தே ஆர் நாட் பாதர்ட் அபவுட் ஆல் தோஸ். இப்போ அதுவும் பர்டிகுலர்லி ஃபாரினர்ஸ்லாம் தேர் நாட் பாதர்ட் அபவுட். அப்படி பார்த்தா வைப்பாங்க டிவிஎஸ்ஓ சிம்சன்ஸோ ஹூஆர் வாட் ஆஃப் த குரூப் ஹூ ஆர் சைன்ட் அப் ஜேவிஸ் வித் ஓவர்சீஸ் கார்பரேஷன்ஸ் இல்லையா? அவங்க எப்படி சைன் பண்ணுறாங்க? அப்போ அப்படி அவன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க வந்து. அது இஷ்யூ கிடையாது. இஷ்யூ இஸ் நாட் ஆன் தேட். இஷ்யூ ப்ரைமரியில் எங்கே இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ வெரி காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு நான் நினைக்கிறேன். தட் மஸ்ட் பி என்ன சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக பண்ணணும். ஈஸ் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல். ஸோ இதெல்லாம் பாலிசிஸாக எடுக்கலாம். ஸோ ஒன் இஸ் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் டு தி கண்ட்ரி. அதே மாதிரி அக்ரி நேச்சுராசிட்டிகல்ஸ் ஃபார்மசிட்டிகல்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார்மாவில் வந்து எவ்வளவோ இருக்குது. கார்பன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஃபேஸ்லாம் இது போடுறீங்களா அந்த கார்பன் பேஸ்டு இது போகிறோம் இல்லையா? ஸோ அது நிறைய அந்த கோகனட் தான் எடுக்கிறாங்க நிறையா. அதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க. இது அதுக்கெல்லாம் ஆள் அவங்க கேட்குறாங்க ஓன்னு கேட்குறாங்க. இல்லை ப்ரொடக்ஷன் இல்லை நம்மக்கிட்ட. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை. இது ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்குல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது. தமிழ்நாடு இஸ் ஓப்பன். ஹவு டஸ் யூ நோ? நவ் தே ஆர் சீயிங் a நியூ சிஎம் ஃபேஸ். ஸோ இவர் டக்குன்னு அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். சரி ஒரு அட்வான்டேஜ் இவர்கிட்ட என்னென்னா இவர் நம்ம யாருமே விற்கணும். யார் அந்த சிஎம் அப்படின்னு விற்கணும். இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் சிஎம் வந்துருக்காங்க இல்லையா? அவங்களாம் யாருன்னு யோசிக்கணும். இவர் ஹீஸ் அ பிராண்ட் பை ஹிம்செல்ஃப். கரெக்ட். ஸோ அண்ட் எவ்ரி தமிழியன் நோஸ் ஹிம். அவர் பிடிக்கலாங்கிறது வேற. ஆஸ் விஜய் as an actor everybody knows him. ஸோ அந்த சாரிஸ்மா இருக்குது. தட் he must capitalize for the state, benefit of the state. That's what he must look at. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தாண்டி இப்போ நிறைய இலவசங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? லைக் மந்த்லி வந்து விமென்க்கு வந்து 2500 கொடுப்பேன்னு சொன்னது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து 1000 கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம வந்து மணி இது கெயின் பண்ணுறோம் அப்படின்னா அதை கடன் அடைக்க கொடுக்குறோம். ஓகே, இந்த ஃப்ரீயாக இந்த இலவசங்கள்லாம் நம்ம எப்படி கொடுக்க முடியும் இந்த ஒரு மணி வச்சுக்கிட்டு? ஹானஸ்ட்டாக வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ ஃப்ரீபீஸ் வந்து மக்களை சோம்பேறி ஆக்குறது அப்படின்னு நான் நினைப்பேன். பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுவேன்னா ஐ வில் மேக் இன்வெஸ்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஐ கிரியேட் மோர் இண்டஸ்ட்ரீஸ். இந்த 2500 ரூபாய்க்கு பதிலாக நான் 10,000 ரூபா சம்பளம் கொடுத்தா will you say no? If household gets 10,000 rupees 15,000 rupees as salary, கிராஜுவேட் இருந்தால் போகிறோம் எக்ஸாம்பிள். கரெக்ட். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கலாமே ஒழிய பட் announced he can't reverse it. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெவென்யூ சர்ப்ளஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி ஆவெனில் டிஎன்பிஎல்ல ஆர் தமிழ்நாடு மினரல்ஸில் or any of the Tamil Nadu undertakings. Okay, so he has to increase the productivity. How to increase productivity? Because நீங்கள் சொன்ன ஒரு point is perfectly correct. இன்னைக்கு ஒரு பால் வந்து 40 ரூபா 50 ரூபானா நான் 60-70 ரூபா ஆக்கினா what is the fun in doing it? Inflation போகும் மேலே you will have a big issue tomorrow. And மக்களும் they will not be comfortable with the leadership. Correct. So therefore அந்த price இப்போ குறைக்கிறது கஷ்டமாக இருக்கும். But you have to maintain it. நீங்கள் சொல்ல இன்னொரு பாயிண்ட் டாஸ்மேக் மூடுறது வந்து is it a good thing or bad thing கேட்டால் from the people point of view I would say yes. Because it's anti-people policy, TASMAC-ஓட encouragement. But fortunately, unfortunately, that's yielding revenues. So இது வந்து பண்ணுறதா பண்ணவானவாங்கிறது இங்கே உட்காந்துருக்க நடுவில். It's a cat of the world decision. But again, I can't comment on it primarily because I do not know the entire surplus what you should generate to create additional capital surplus. For example, capital surplusனால் இப்போ bonds issue பண்ணணும்னு வச்சுப்போம். இப்போ அதுக்கு நம்ம கடன் இந்த 10 லட்சம் போக அதையும் கட்டணுமே ஃப்ரீபீஸ் தவிர. ஸோ இப்போ அதுதான் ஒரே சொல்யூஷன் இன்னைக்கு. he has to borrow money. There is no way that he can escape from it. பட் எனக்கு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னா தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு எப்போதுமே ரெவென்யூஸ் இருக்கும். கன்சிஸ்டன்சி ஆஃப் ரெவென்யூஸ்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூஸ் ஃப்ளோஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும் எவ்ரி மந்த். ஸோ இது ஒரு மேஜர் ப்ளஸ் பாயிண்ட். இதுலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இருக்கு இல்லையா? அதுதான் அட்டாக் பண்ணும். அது எப்படி? அது பிக் சேலஞ்ச். ஒன்று இந்த சர்ப்ளஸ் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இன்க்ரீஸிங் ப்ரொடக்டிவிட்டி ஃபார் எக்ஸாம்பிள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரெண்டாவது இந்த ஆஃப்டர் தட் இன்க்ரீஸ் ஹவு டு ரெடியூஸ் எக்ஸ்பென்சஸ், leakages, whatever it is, create that surplus which will be able to meet this 14 lakh crores or whatever it is the number which you are getting. அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நம்ம இங்கே இன்வெஸ்டர்ஸ் கொண்டு வர்றது ஓகே, நம்மளால் இப்போ ஃபாரினில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இதன் மூலயமாவும் நம்மளால் வந்து இந்த கடன் சுமையெல்லாம் குறைக்க முடியுமா? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி கொண்டு போகிறது? ஸோ தே கேன் ஒன்லி இன்வெஸ்ட் இன் ஸ்டேட். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்ப்போட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் டு இன்வெஸ்ட், பட் கவர்மெண்ட் வில் நாட் இன்வெஸ்ட் இன் ஓவர்சீஸ். அது பாலிசி கிடையாது. ஸோ தேர்ஃபோர் தே ஹேவ் டு டிபெண்ட் ஆன் கார்பரேட்ஸ், கம்பெனிஸ் லைக் ரிலையன்ஸ் or Tatas or Birlas or Bajaj, large IT companies has already companies abroad. ஒன்று ஜேவி வச்சுருக்காங்க, இல்லைனா அவங்களே சப்சிடி கம்பெனியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் தட் ஈல்ஸ் ரெவென்யூ. பட் எனக்கு என்ன இப்போ இதில் ஒரு ஐ ஓப்பனர் இருக்கணும் அப்படின்னா லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆர்
both in private and public. Central government owned இருக்கு, state government owned இருக்கு, private ownership இருக்கு. While the same industry, private entrepreneurs are generating revenues or huge profits, state government is making huge loss. சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஹேட்ஸ் எடுத்துங்க, அவங்களும் எடுத்துங்கம்மா, அவன் எடுத்து ரெண்டு கவர்மெண்ட் வந்துட்டிங்க தான். எப்படி அவங்க இவ்வளோ பெருசு வளர்ந்தா வை யூ ஹவ் நாட் க்ரோன்? இன்ஃபேக்ட் நீங்கள் முதலே கூட வந்துட்டீங்க. யூ கேன் சே நோன்னு ஃபாதர் ஆஃப் மில்க் ரெவல்யூஷன் வாஸ் ப்ரொமோட்டர் ஆஃப் அமுல்லாம் சொல்லலாம். பட் ப்ராடக்ட் ஒன்று தானே, அட் இஸ் காப்பீட். கரெக்ட். ஸோ அது ஏன் அது பண்ணலங்கிறது எனக்கு லிட்டில் சர்ப்ரைஸ்ட். மேபி கவர்மெண்ட் பேராமீட்டர்ஸா இல்லை அவங்களோட பாலிசிஸா என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் வைல். பட் இன்னி கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கம்பீட்டிங். அது ஞாபகம் வச்சுக்கணும். கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ கம்பீட்டிங் பிரைவேட். இப்போ அவன் காம்படிஷன்ஸ் ஹேட்சன், அவன் காம்படிஷன் ஹெரிட்டேஜ், தேர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ் லைக் தட். ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா கம்பீட் பண்ணுறதுக்கு, அவங்களாம் ப்ராஃபிட். மார்க்கெட்டில் நிறைய இந்த போட்டிகளும் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இல்லையா? கவர்மெண்ட் ஹஸ் டு பேர் இட். சி கவர்மெண்ட் சண்டை போட்டு தான் போட்டி போட்டு தான் ஆகணும். ஏன் ப்ரைவேட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ யூ ஹேவ் டு கம்பீட் வித் தெம் லிட்டரலி. ஸோ இப்போ உங்கள் பாலிசிஸ் எப்படி இருக்குன்னா, யூ மஸ்ட் ரன் திஸ் லைக் அ கார்பரேட் with a non-profit organization. எப்படி ரொம்ப டிப்பிக்கல் எக்ஸாம்பிள் சொன்னால், you must run it like a deemed university. Deemed university is a non-profit organization technically. They're making good money. Like that you must operate. ஓகே, ஆனால் அது ஒரு கேள்வி இருக்கும் சார். ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருந்து எப்படி அவங்க ப்ராஃபிட்டை வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு சராசரி மனிதர்களுக்குள்ளே இருக்கும். ஆமாம், ப்ராஃபிட் நான் சொல்ல மாட்டேன். நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து சர்ப்ளஸ் தான் சொல்லுவேன். ஸோ டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் கேஷ் ஃப்ளோ பேஸ் போவாங்க. அவங்க பேங்க் ஸ்டேட் பார்த்தே நீங்கள் அக்கௌண்டிங் முடிச்சிடலாம். பட் எல்லாம் காமனாக இருக்கும். கேபிட்டல் ரெவன்யூ எல்லாம் ஒரே ஹெட் தான் இருக்கும். ஓகே, ரொம்ப டிப்பிக்கலாக சொன்னப்போ நம்ம சேலரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்க. கரெக்ட். லெட்ஸ் அஸ்யூம் யூ ஏர்ன் 1 lakh salary. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுங்கள். ஸோ யூ பே ரெண்ட், யூ பே ப்ரொவிஷன்ஸ், யூ பே டெலிகாம், யூ பே யுவர் சில்ட்ரன்ஸ் இது எஜுகேஷன், ஏதோ யூ கீப் பேயிங் சம்திங். கரெக்ட். கடைசி ரெண்டு சர்ப்ளஸ் ஆஃப் 30,000 மந்த். திடீர்னு ஒரு மாதம் வந்து கொஞ்சம் சர்ப்ளஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து டிவி மாற்றணும் ஆசை இருக்கும். இதெல்லாம் ரெகுலராக போயிட்டு இருக்கும். இது உங்கள் வர சம்பளம் ரெகுலராக இருக்கும், பே பண்ண ரெண்ட் ரெகுலராக இருக்கும். இதெல்லாம் ரெகுலர் ரெவன்யூஸ். அது கேபிட்டல். யூ மேக் டிவி பர்ச்சேஸ் once in 3 years or 5 years, what is the period? Correct. You will not buy TV every month. So the capital asset investments அதெல்லாம். கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, அசெட் இன்வெஸ்ட்மெண்ட் தனியாக பேலன்ஸ் ஷீட் கொண்டு போயிடுவாங்க, ரெவன்யூஸ் தனியாக P&L கொண்டு வருவாங்க. வேறு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு வந்து இந்த P&Lங்கிறது கிடையாது. ஏன்னா தேஸ் நான் ப்ராஃபிட் இல்லையா, நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாக அங்கேயே வந்து கேபிட்டல் அடிஷன்ஸும் இருக்கும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இருக்கும். லோன் எடுத்திருந்தாங்களா, அதுக்கு இப்போ வண்டி கார் வாங்கியிருக்காங்க, கார் லோன் வாங்கிருக்கான்னு வச்சுக்கோங்க, அதையும் ரெசீட்டில் போட்டுருவாங்க. எல்லாத்தையும் காமனாக போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் சர்ப்ளஸ் பண்ணுறேன் ஓகே, பட் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுங்க வந்து அசஸ் பண்ணணும். அதுக்கு இன்னும் அதை வச்சு P&L போடணும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டஃப் ஆன் ஸ்டேட்மெண்ட். பட் என்னன்னா, ஈவன் தி பியூரோக்ராட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் ஹேண்ட்லிங் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டில் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ செக்ரட்டரி கேன் லுக் அட் ஹவு மச் ஆஃப் சர்ப்ளஸ் ஐ கேன் ஜென்ரேட் ஆஃப் ரெவன்யூஸ். ஓகே, ஐ எம் டூயிங் say 10,000 crores. Two more examples. Now, because of the debt and freebies, I have to increase it to 13,000 crores or 40,000 crores. Such so இந்த 14,000 அப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கு ஹேஸ்ட் பிளான். அங்கே வந்து சிஎமோட ரோல் வரும். என்ன ரோல்னா, he can give one particular source of revenue which may tax the people. So CM has to take call whether tax the people or is there an alternative there. அங்கே தான் CM has to play a crucial role, very crucial role. ஸோ அட்வைசர்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கணும். இந்த அட்வைசர்ஸ் கூட இருக்க டீம்லாம் பிரமாதமாக இருக்கணும். காமன் பீப்புளாக இருந்து நம்ம போயிட்டு ஒரு கடன் வாங்க போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு கேட்பாங்க. லைக் கோல்டோ இல்லை ஏதோ ஒரு அசட்ஸ் கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும். தமிழ்நாட்டோட கடன் வந்து எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி தமிழ்நாடும் கடன் வாங்குறாங்க? ரெவென்யூஸ் தான், பியூர் ரெவென்யூஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் ஐ வாஸ் given to understand from the statements are prior the last 5 year tenure, we had only 5 lakh crores. இப்போ வந்து 5 lakh crores ஆட் ஆயிருக்கு இந்த 5 yearsலேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அது which made it 10 lakh crores now. Now the question is, why was this borrowed? ஸோ borrow பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும். ஸோ வெதர் தோஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஹவ் பீன் பேட் ப்ராப்பர்லி ப்ரூவ் பண்ணலாம். we can look at இதில் எவ்வளோ வேஸ்ட்ஃபுல்லாக இருக்குது, that will give you answers of why saddled with so much of debt. பட் இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன்னா, ஒன்று if I have to increase my revenues, I might have to invest further. Where is my source? இது கிடையாது என்கிட்ட, இப்போ கிடையாது. So therefore I have to depend on further borrowing. Whether I can, my surplus will take care of it additionally, I do not know. அதையும் நான் பார்க்கணும். There are some methods, for example, where you can take a 15 year, 20 year, 25 year, 30 year loans பண்ண முடியும். For example, Reliance, for example, they have done a Yankee bond issue பண்ணாங்க. 100 years Yankees, 100 year loan. அது நம்ம எல்லாம் பண்ண வேணாம். பட் as a state government, ஒரு take reasonable holiday, not to repay the principal for a certain period, say 5 years. I'm just throwing up numbers without seeing anything. I'm just throwing up numbers. ஒரு 5 years long term holiday எடுத்துட்டு repay it in next 15 years or so. Take a 20 year debt or 15 year debt where the principal will be less to repay. கடன் சும்மா இருக்கும். பட் என்ன ஆகும், இந்த ஹாலிடே பீரியடில் அந்த பணம் சர்ப்ளஸாக உள்ளே வந்திருக்கும். அதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் ஹேண்டில் யுவர் ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் யூ கேன் யூஸ் தோஸ் சர்ப்ளஸ் ஃபார் கரெக்டிங் யுவர் டேட்ஸ், or you can use that for generating further surplus in departments. Options இருக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அது வந்து ஃப்ரூட்ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த என்டையர் திங் இஸ் இதில் லீக்கேஜ் இருக்கக்கூடாது.
லீக்கேஜ்னாலே ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் அது தனியாக போயிட்டு இருக்குல்ல. போயிடுது. அதே மாதிரி கவர்னன்ஸ், உங்கள் கமிட்மெண்ட் டு பீப்புள். அதான் சொல்கிறேனே, ஒரு சிஎம்மாக வந்து ஐ எம் ஷூர் ஹி வில் டூ தட். ஒரு ஆஸ் அ சிஎம் வந்து வாட் யூ சி அவரும் I think he's earned good money. Whether enough, not enough, and I'm not measure பண்ணது because it is his individual decision. Looking at from the point of view of earnings, as a star, பணம் ஒன்று பெருசாக அட்ராக்ட் பண்ண போதில்லை. As a CM, I don't think he'll look at money and all. I think he'll be more pro people நினைக்கிறேன். I think if that happens, he will lead by example to other states also. அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? இருக்குது, நிஜமாக டெஃபினட்டாக இருக்குது. ஏன்னா எனக்கு என்னமோ அந்த ஃபேஸ், அந்த சாரிஸ்மா, ஐ எம் நாட் அ கை ஹூ கெட்ஸ் அட்ராக்டட் பை தட். பட் ஒரு எனர்ஜி பாடி பார்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இட் லுக்ஸ் லைக் ஹி ஹஸ் கெட் சாரிஸ்மா வேர் ஹி இஸ் கமிட்டட் டு பீப்புள். பண்ணணும் அந்த வெறியில் இருக்கிறவர். பட் அந்த வெறியை தூண்டி விடுறதுக்கு பக்கத்தில் கூட அட்வைசர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அதை கிண்டில் பண்ணும். அந்த கிண்டில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யூ கெட் வெரி குட் பாலிசிஸ் அவுட். அவர் திங்கிங் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். சினிமாவில் ஹேண்டில் பண்ணது வேறு, பட் தட் யூ கான்ட் புட் இட் இன் லைவ் ஆக்ஷன்ஸ். கரெக்ட். ஸோ இங்கே வந்து ஹி மஸ்ட் பி லிட்டில் டிஃப்ரெண்ட் பர்சன் ஆல் டுகெதர். பட் தாட் ப்ராசஸ் வில் சேம். அங்கேயும் வந்து என் மக்களுக்கு நான் நல்லது செய்வேன்னு சொல்லிட்டு சினிமா டைலாக் அடிப்பார். இங்கே அதை பண்ணணும். ரியல் லைஃப்பில் ஹி ஹஸ் டு இட். அந்த கமிட்மெண்ட் இருந்தாலே போருமா, தட் இஸ் இனஃப், மோர் தென் எனஃப் ஃபார் எனிபடி டு பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். என்னென்ன பண்ணாலும் இங்கே நிறைய மாதிரியான ஊழல், லஞ்சம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க பாதிக்கப்படுறது எண்ட் ஆஃப் த டே மக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு தனிநபரும் இந்த சுச்சுவேஷன் இப்படியே போக இண்டிவிஜுவலாக எவ்வளோ பாதிக்கப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். கொஞ்சம் சீரியஸாக இதை பேசணும்னு நினைக்கிறேன். இது வந்து பே ஸ்ட்ரக்சர் வந்து இஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். பே பேக்கெட்ஸ் ஆர் டிஃபைன்டு பை சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் as a policy. இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இதான் பே, இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இதான் பே. இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா, த வாண்ட்ஸ் ஆர் வெரி ஹை. இப்போது எனக்கு ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுப்போம், நான் வந்து சர்ச் பார்க்குற படி வைப்பேன். ஐ வில் மேக் அ ஸ்டடி இன் சே ஐஐடி ஆர் ஐஎம் ஆர் ஹார்வர்டுக்கு அனுப்புவேன். ஐ கேன் அஃபோர்ட். இப்போது நீங்கள் லேமன் எடுத்துக்கங்க. இந்த லோ மிடில் கிளாஸ் வந்து கேன் யூ அஃபோர்ட் ஆஃப் ஹார்வர்ட் இஸ் இஷ்யூ. அவருக்கு வந்து தன் பொண்ணை படிக்கணும்னு ஆசை. ஸோ அதுக்கு வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வரலாம். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. நான் வந்து யூ ஐடென்டிஃபை டேலண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இருக்குல்ல, எக்ஸாம்பிள், தட்ஸ் ஒன் டிபார்ட்மெண்ட் விச் ஐ திங்க் லேக்ஸ் தட் என்ன சொல்கிறது அந்த கிக். அதை வந்து லாஸ்ட் கவர்மெண்ட்டில் வந்து இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொன்னாங்க. இது நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். பிகாஸ் ஆஸ் a person who gives lectures to various schools and colleges, I found nothing much was done in TN skills. But that's a very good department. நான் முதல்னு ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம் ஆக்சுவலாக இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்கீம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்கீம். இம்ப்ளிமெண்டேஷன் வாஸ் அ கொஸ்டின் மார்க். ஸோ இங்கெல்லாம் ஃபெயிலியர் மாடல் இருக்கக்கூடாது. இன்றைக்கி ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இப்போ என்னோட நான் ஃபினான்ஸ் டீச் பண்ணுறேன் பிஆர்கே சாஃப்ட்டில். ஸ்கில் டெவலப்மெண்ட் இஸ் வாட் ஐ டீச் இன் ஃபினான்ஸ். இந்த புக்ஸ்லாம் கிடையாது, என்னோட கிளாஸஸில் புக்ஸ்லாம் கிடையாது. பேலன்ஸ் ஷீட் அனாலிசிஸ்லாம் ஆரம்பித்து ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் போவேன். வாட் ஐ டீச் நோபடி டீச்சர்ஸ். ப்ரீவியஸ் இன்ஸ்டியூட் கூட அது கிடையாது, சிலபஸ் கிடையாது. ஸோ பட் ஐ மேக் தம் எங்கேஜ் இன் ஜாப் இமீடியட்லி. நான் பிளேஸ்மெண்ட் அஷ்யூர் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் பிளேஸ்மெண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ் ஆயிருக்காங்க, அதான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வி கைட் தம் இன் த பிளேஸ்மெண்ட் ப்ராசஸ். இது எப்படி நடக்குதுன்னா ஸ்கில்ஸ். இப்போது இந்த பசங்களுக்கு வந்து எம்பிஏக்கு வந்து வேலை கிடைக்கிறதில்ல. ஆனால் இந்த இன்ஸ்டிடியூட் மூலமாக ஒன்ஸ் தே கெட் இன் டு த ஸ்கில் ப்ரோக்ராம் தே கெட் 40-50K சேலரி, இமீடியட் பிளேஸ்மெண்ட். தட்ஸ் ஹிஸ்ட்ரி விச் ஹவ் கிரியேட்டட். இதுதான் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதை டிஎன் பண்ணும். கரெக்ட். தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இஸ் ப்ரொமோட்டட் ஒன்லி ஃபார் திஸ். பட் இதை வந்து கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா பண்ணணும். அப்போது எனக்கு யங் பிரெயின்ஸ் வரும். தாட் ப்ராசஸ் ஆஃப் நியூ அப்கமிங் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், பியூரோக்ராட்ஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர். நான் திங்க் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஆல் எல்டர்லி பியூரோக்ராட்ஸ். தே ஹேவ் வெரி குட் ஐ ஹேவ் ரெஸ்பெக்ட் ஃபார் லாட் ஆஃப் பியூரோக்ராட்ஸ். அதில் வந்து நோ டவுட் அபவுட் இட். பட் அவங்களோட திங்கிங் ப்ராசஸும் இவங்களோட திங்கிங்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்க தே ஆர் லுக்கிங் அட் மாடல்ஸ் ஃபார் ஃபாஸ்ட் க்ரோத் லைக் திஸ். இவங்க வந்து வெரி கன்சர்வேட்டிவ். ஐ நாட் சே வெரி கன்சர்வேட்டிவ், பட் அந்த தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படி இவங்க நினைக்கிறாங்க. இவங்க வந்து ஃபோர்ஸை போகிறாங்க. ஐ திங்க் த காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ வில் பி அ குட் காம்பினேஷன் இன் ஈச் டிபார்ட்மெண்ட். நம்ம இன்வெஸ்டர்ஸை கெயின் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சோர்ஸை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும்? லைக் என்னென்னா, நீங்கள் முன்னாடியே ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க, கரும்பு வந்து எந்த பக்கம் பார்த்தாலும் எப்படினாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. என்டிகே சீமான் அவர்களுடைய மேனிஃபெஸ்டோவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார். இந்த எல்பிஜி கேஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக நான் நிறைய விஷயங்களை உருவாக்குவேன். இந்த மாதிரியான விஷயங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சோர்ஸை வச்சு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம உருவாக்க முடியும்? சரி, நீங்கள் சொல்கிற எத்தனால்லாம் பிளெண்டிங்லாம் சொல்கிறீங்க. ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கரும்புலேருந்து வர ஒன் ஆஃப் தி ஷார் வந்து எத்தனால் போகும், எத்தனால் வந்து பிளெண்ட் பண்ணலாம் பெட்ரோலை, வேறு கட் தி க்ரூட் இம்போர்ட். ஐ அக்ரி வித் ஆல் திஸ். இதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. இது புதுசு கிடையாது. இட்ஸ் ஆல் தேர் ஃபார் எஸ்டர் இயர்ஸ், அந்த காலத்துலேருந்தே இருக்குதுலாம். பட் அதனால் ரூலிங் பண்ணாமல் இருக்கும். இப்போ அதுதான் பிரச்சனை வந்து நம்ம யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்க. நம்ம கிட்ட தான் பிரச்சனையே இருக்குது. எக்ஸாக்ட்லி. நீங்கள் யூ டேக் கோஆபரேட்டிவ் மில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள். சுகர் பேசுனால ஐ எம் சுகர் மேன் பேசிக்கலி.
ஆக்சுவலி. ஸோ யூ டேக் கோஆபரேட்டிவ் மில்ஸ். See, சுகர் வந்து நஷ்டப்பட சான்ஸே கிடையாது. ஆவின் ஃபார் எக்ஸாம்பிள், சுகர் கோஆபரேட்டிவ் சுகர் மில்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களாம் சான்ஸே கிடையாது. அன்லெஸ் ரெண்டல் எப்படி திக்காக இருப்பாங்க அப்படின்னா, ஃபண்ட் டைவர்ஷன். தேவோட இன்வெஸ்டட் இன் சர்ப்ளஸ் இருக்கும், அதை கொண்டு போய் இதில் போட்டுருப்பாங்க. தேவோட இன்வெஸ்டட் இன் டைவர்சிஃபிகேஷன், பெட்ரோகெமிக்கலில் போடுவாங்க, சமமே இல்லாமல் ப்ராடக்ட்டில் போடுவாங்க. இப்போ இந்த சுகர் பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு பதில் இதிலே இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராடக்ட் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி அங்கே போய் காசு பண்ணுவாங்க, தெரியாமல் போடுவாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு பர்டிகுலர் 10-15 years பிஃபோர் ஜெத்ரோபான்னு ஒரு பிளான்ட் யாரோ ஒருத்தன் வந்து கல்டிவேட் பண்ணி ஹியூஜ் அமௌண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணான். ஹி மேட் ஹியூஜ் மணி, மேபி 2 lakhs or so அந்த காலத்துலேயே per acre அந்த மாதிரி பயங்கர காசு பண்ணான். எல்லாம் இப்போ இந்தியன்ஸ் எப்படின்னா, தே ஜஸ்ட் லைக் என்னன்னு தெரிஞ்சுக்காம தே ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். ஜெத்ரோபா ப்ராஜெக்ட் சார், ஜெத்ரோபா பணம் இருக்கும், இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. நான் சொல்லுவேன், இந்த ப்ராடக்ட் பற்றி என்ன தெரியும் பண்ணுறதுக்கு. சரி, அதுக்காக இப்போது அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம், இப்போ திருபாய் அம்பானிக்கு வந்து என்ன பெட்ரோகெமிக்கல் ரிஃபைனரியாக படிச்சார், அவர் எப்படி இவ்வளோ பெரிய பிளான்ட் போட்டார் அப்படின்னா, ஹி ஹேட் ப்ரொஃபஷனல்ஸ். பட் ஹி வாஸ் அ லீடர் பை ஹிம்செல்ஃப். ஹி நோஸ் ஹவு டு மேனேஜ். ஒரு பிரச்சனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அது தெரியும். விச் இஸ் ஓன்ஸ் குவாலிஃபைட் பீப்புள் மே நாட் நோ. ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு இருக்கிற ஷார்ப்னஸ் மே நாட் பி ஈக்குவலண்ட் ஆஃப் தி கை ஹூஸ் ஹேண்ட்லிங் தி டிபார்ட்மெண்ட். ஒரு ஃபேமிலி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கும் திருபாய் அம்பானி கீழே வேலை செய்வார், திருபாய் அம்பானி கீழே ஒரு வேலை செய்வார், இவருக்கு ஷார்ப்னஸ் இருக்காது. பிகாஸ் இதில் ஆல் இந்த ப்ராடக்ட், இப்படி இருக்கா பிரச்சனை, ஓகே ஐ கிவ் யூ அ சொல்யூஷன் சொல்லிட்டு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் பண்ணுவார். இதெல்லாம் குவாலிட்டி ஆஃப் அ இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இதுதான் வாட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் RCM, ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். ஸோ இதெல்லாம் வந்து இட் வில் ஹெல்ப் த ஸ்டேட் இன் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இன்றைக்கி அவர் ஃபோக்கஸ் ஃபுல்லாக எனக்கு எப்படின்னா, இந்த டெட்டை எப்படி நான் குறைக்கிறது, ஃபண்டமெண்டலாக எனக்கு ஃபண்டிங் வேணும், இந்த ஃபண்டிங்க்கு நான் என்ன பண்ணுறது, இதுதான் அவரோட மைண்ட் ஃபுல்லாக ஓடணும் போது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹாட் சீட்டாக தான் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் தான், ஃபர்கெட் தி ப்ராப்ளம் ஆஃப் ஆப்போசிஷன் லீடர்ஸ். இன்ஃபேக்ட் திஸ் ஃபஸ்ட் டைம் ruling parties for last 40 years together sitting in opposition side, இல்லையா? ஸோ இது ஒரு சேலஞ்ச் அவருக்கு. திஸ் குட் ஆல்சோ பி a challenge for the CM, கரெக்ட்? ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் இதெல்லாம் கூட செகண்டரி தான் எனக்கு. பட் பிரைமரி சேலஞ்ச் ஃபார் CM will be funding. That will be a primary challenge. The scope is there. The only thing is he must have good advisors around him to guide him properly. That is very, very important. சும்மா சொல்லுங்க, நம்ம நாட்டோட பேலன்ஸ் ஷீட் எப்படி இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, வில் நாட் பி நெட்வொர்த்துன்னு ஒன்று கொண்டு போனால் தமிழ்நாட்டில் ஒன்றும் இருக்காது, 0 தான் இருக்கும், நெகட்டிவ் இருக்கலாம். எனக்கு என்னென்னா, இந்த லாசஸ் இஸ் அ வூப்பிங் நம்பர். இட்ஸ் அ பிக் கன்சர்ன் ஃபார் எனி CM or even the finance secretaries or finance minister. It's a big challenge, very big challenge. So I think the minds have to go together. Over department has contribute to this. Revenue department contribute பண்ணணும், even cost departments, like for example transport, every organization, transport organizations must contribute. அதுவே அந்த டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அது எடுத்துக்கணும் எக்ஸாம்பிளாக. ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட் ஆர் மேக்கிங் மணி, PTC மெட்ராஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா? இதுதான் ப்ராப்ளம் இஸ் there somewhere some issues there so far, last 30 years or 40 years or 20 years or 10 years or 5 years or whatever it is, there is something somewhere wrong. I think கொஞ்சம் probe plus course correction will help a bit. ஒரு கண்ணு முன்னாடி அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருந்தும் நம்ம பண்ணுற ஒரு மிஸ்டேக்ஸ்னால இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளாஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஃப்ளாஸ் எல்லாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் இந்த தமிழ்நாட்டுடைய கடன் சுமையை குறைக்க? எனக்கு தெரிஞ்சுமா, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், given to me, I think the first term itself we can solve the problem. First 5 years I think you can bring down the debt drastically. பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெவன்யூ சர்ப்ளஸ் நல்லாவே ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் சர்ப்ளஸ் ஸ்டேட்டாகவே ரெவன்யூ சர்ப்ளஸ் ஸ்டேட்டாகவே காமிக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா, அந்த கவர்னன்ஸ், அந்த க்ளீன் கவர்னன்ஸ், அந்த கமிட்மெண்ட் டு பீப்புள், அது கொஞ்சம் நன்னா இருந்தால் போதும். ஐ திங்க் தட் ஷுட் பி அ ப்ராப்ளம். அண்ட் இவருக்கு ஏதாச்சும் திருப்பி போய் எனக்கு தமிழ்நாடு பற்றி போய் ஒரு லெண்டர்கிட்ட போய் நான் பேச வேணாம், என் ஸ்டேட் நம்பர் 2 சொல்லிக்க வேணாம். தே நோ என்டையர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கரெக்ட்? அண்ட் CM பற்றி சொல்லவே வேணாம். ஸோ நான் விற்கவே வேணாம், ஹூ இஸ் மிஸ்டர் விஜய் அப்படின்னு சொல்லவே வேணாம். ஸோ எவ்ரிபடி நோஸ் ஹூ இஸ் ஹிம். ஸோ இந்த பிராண்ட் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் தே ஹெல்ப் அ லாட். தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்காததுனால இந்த விஷயங்கள் இப்படியே இருக்குது. இந்த ஸ்டெப் எடுக்காத விஷயங்கள் இப்படியே கண்டினியூ ஆக இந்த கடன் சுமை குறை இன்னும் எவ்வளோ பெரிய ஒரு வருஷங்கள் இருக்கும் நமக்கு. கடன் சுமை குறைச்சலாமா? அதில் டெஃபினட்டாக இருக்கீங்களே, குறைக்க முடியும், 100% முடியும். கண்ணுக்கு எதிர்க்கே குறைக்கலாம், பாசிபிலிட்டி அதான். பட் இது 2 தான், க்ளீன் கவர்னன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட் டு பீப்புள். இது 2 இருந்தாலே he can be successful in this. In the first 5 years you can drastically reduce the debts with the freebies. How is possible? It's possible. ஏன்னா ரெவென்யூ சர்ப்ளஸ், ஒரு பாயிண்ட் திருப்பி அங்கே தான் வரேன். ரெவென்யூ சர்ப்ளஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம கொஸ்டினே பண்ண வேணாம். இட்ஸ் ஹியூஜ். பட் அது கேர்ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட், அந்த ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட் இஸ் கீ. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் டு ரியலி ப்ளே வெல்.
ஒரு ஊழலற்ற ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து திருப்பி திருப்பி சொன்ன ஒரு விஷயம். வெள்ளை அறிக்கை கொடுப்பேன், ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியை நான் கொடுக்க போறேன்னு சொன்னது சாத்தியமான ஒரு விஷயம் தானா? கொடுக்க முடியுமா? பாசிபிள் 100% பாசிபிள். யூ டேக் காமராஜ் ஃபார் எக்ஸாம்பிள். அவரை நினச்சிங்க எப்படி அற முடிஞ்சது? டிபார்ட்மெண்ட்க்கு கோஆர்டினேட் சப்போர்ட் பண்ணல, அதர் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணல. பட் இங்கே ஹி ஹஸ் டேக் த வெப் பிகாஸ் இன்னைக்கு ஓட்டு வந்தது வந்து டு ஆல் தி எம்எல்ஏஸ். ஐ திங்க் எவ்ரிபடி வில் அக்ரி வித் மீ. மை ஒப்பீனியன். பட் விஜய் ஃபேஸ் தான் ஓட்டே வந்திருக்கு, அந்த ஒரு ஃபேஸ் தான் கரெக்ட். அதனால தான் அவசியமானார். நாட் தட் பிகாஸ் எம்எல்ஏஸ் ஆர் their faces. All are new faces. Maybe they are common people in local area, they know him also, I do not know. But predominant our vote vandade it's only because of Mr. Vijay. Correct. And the face value. So that's one brand equity fundamental. Question is all the MLAs and ministers must play a very crucial role in this in terms of clean governance. அவர் மட்டும் இருந்தா போறாரு. லைக் காமராஜர் மாதிரி தான் மட்டும் இருந்து பாக்கி எல்லாம் பேசாத இது பண்ணி தான் வச்சுக்கோங்க, கண்ட்ரோல் பண்ணவே தான் வச்சுக்கோங்க. அது தென் கேஸ். பட் ஹியர் மிஸ்டர் விஜய் கேன் கண்ட்ரோல் தி என்டையர் மினிஸ்ட்ரி, ஆல் மினிஸ்ட்ரிஸ், பிகாஸ் he is responsible for the victory. So obviously he has got a huge face to. ஓகே, ஒரு நாட்டோடைய கடன் சுமை அப்படின்னு பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உட்கார்ந்த இடத்துல சிம்பிளாக அதை குறைக்க முடியும், பண்ணி காட்ட முடியும். அதுக்கு சிம்பிளான வேஸை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்கீங்க. இத்தனை நாளான இன்டர்வியூஸ், இந்த மாதிரியான இன்ட்ராக்ஷன்லாம் நீங்கள் பேசின விஷயம் ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளுடைய ஃபினான்ஷியலை எப்படி ஸ்டேபிள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கலந்த ஒரு இன்டர்வியூவாக தான் இது இருந்துச்சு. உங்களுடைய தாட் ப்ராசஸை எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஒரு ஜேர்னி அழகாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்பப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரீதியான ஒரு கைடன்ஸை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். வெல்கம். தேங்க்யூ ஸோ மச்.